எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்ப்போம். சில கேள்விகள மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். மற்ற கேள்விகள் எல்லாமே நம்ம நாளைக்கு சனிக்கிழமை டிஸ்கஸ் பண்ணுவோங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா, நாஸ்டாக் நேத்து ஒரு 44 பாயிண்ட் பக்கமா அப்புங்க. டவ் ஜோன்ஸ் ஒரு 400 பாயிண்ட் அப்பு. S&P 500 ஒரு 30 பாயிண்ட் அப்புங்க. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஆல் டைம் ஹைய நோக்கி போயிட்டே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு ரூ. 30 அப் ரூ. 7,555 22 கேரட் கோல்டு பெர் கிராம். அடுத்து க்ரூட் ஆயில் பிரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி $82 இருந்ததுங்க. ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் இன்னைக்கு $76.26 இருக்கு. இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து 3rd லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் க்ரூட் ஆயில். இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் குறையிறது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிருக்குங்க. 86.30ல இருக்கு. இது வந்து தொடர்ந்து நீடிக்குமா? இந்த சரிவை வந்து ஸ்டெபிலைஸ் தாங்க பண்ணியிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் ஆர்பிஐ வந்து அவங்களோட இன்டர்வென்ஷன் கொஞ்சம் டாலர்ஸை விற்கிறது, தென் க்ரூட் ஆயில் பிரைஸ் குறைஞ்சது, இதெல்லாம் காரணம். க்ரூட் ஆயில் பிரைஸ் தொடர்ந்து குறைஞ்சா ரூபாயோட மதிப்பு சரியாம தடுக்குமா? ரூபாய் வந்து மீண்டும் மேலே வந்துருமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் வந்துடாதுங்க. டாலருக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கு. எஃபிஐஸ் நிறைய வித்து டாலரை வெளில எடுத்துட்டு போறாங்க. தென் அன்சர்டனிட்டி அரௌண்ட் ட்ரம்ப் டாரிஃப் இதெல்லாம் வந்து ரூபாயை மேலும் சரிகிறதுக்கு உந்துதலா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு நான் ஒரு 12 மணிக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்றேன். நான் ரெக்கார்ட் பண்றப்ப 23,300க்கு கொஞ்சம் கீழே ஒரு 60-70 பாயிண்ட் அப்ல இருந்ததுங்க. இது வந்து தொடர்ந்து எஃப்ஐஎஸோட செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்துகிட்டே இருக்கு. நேற்று எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5,462 கோடிக்கு பக்கமா எஃப்ஐஎஸ் வித்திருக்கிறாங்க. இந்த மாசம் மொத்தமா 66,300 கோடிக்கு பக்கமா எஃப்ஐஎஸ் வித்து வெளில எடுத்திருக்காங்க. கேஷ் மார்க்கெட்ல நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. டிஐஐஸ் ஒரு 64,500 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸா இருந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் நியூஸை பார்த்துருவோங்க. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு? சவுதி அரேபியா, ஓபிஇசி இந்த ஆயில் பிரைசஸ், க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்து குறைக்கணும். இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் குறைஞ்சாலே இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிரும். போர் வந்து நிறுத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து பொருட்களை வந்து மேனுஃபேக்சர் பண்றது யூஎஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணுங்க. மேனுஃபேக்சர் பண்ணி நீங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க. அப்படி பண்ணல அப்படின்னா உங்களுக்கு டேரிஃப் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து நான் வந்து நார்த் அமெரிக்கால எவ்வளவு என்னால் ஆயில் எங்க கண்ட்ரி எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஆயில் பிரைஸ் வந்து குறைப்பேன். ஆயில் அண்ட் கேஸுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விரைவிலேயே ஒரு அற்புதமான ஒரு அமைதியான ஒரு சூழலை வந்து நான் உலகம் முழுக்க உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இது உண்மையிலே நல்ல செய்தி. அடுத்து முகேஷ் அம்பானி அவர்கள் உலகத்திலேயே மிகப்பெரிய டேட்டா சென்டரை நான் வந்து ஜாம்நகர்ல குஜராத்ல செட் பண்ண போறேன். அதுக்கு NVIDIAவோட ஏஐ சிப்ஸை வந்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட செய்தி. அடுத்து இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தொடர்ந்து நம்ம வந்து அமெரிக்காவுக்கு நார்த் அமெரிக்காவுக்கு நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எப்பொழுதுமே அதிகமாக இருக்குங்க. தொடர்ந்து அந்த சூழல் வந்து நிலவுது. கிட்டத்தட்ட 20% நம்ம வந்து நார்த் அமெரிக்காவுக்கு நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸை வந்து அனுப்புவோம். இப்போ சமீப காலத்தில் வெஸ்ட் ஆப்பிரிக்கா, நார்த் ஆப்பிரிக்காலையும் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. அங்கேயும் வந்து ஒரு 21% வரைக்கும் அதிகமாக இருக்கு. யூரோப்பியன் யூனியன்ல ஒரு 17% வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கூடியிருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸோட எக்ஸ்போர்ட்ஸ் மட்டுமே இயர் ஆன் இயர் 5% வந்து நம்மளுக்கு கூடுது. எவ்வளவு இப்போ இருக்கு அப்படின்னா $1.64 பில்லியன் இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. எதற்கு இந்த எக்ஸ்போர்ட்ஸை பத்தி பேசுறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், நம்ம மேல நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து அவர் டேரிஃப் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டேரிஃப் போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நம்மளோட யூஎஸ் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. யூஎஸோட கம்பெனிஸ், யூஎஸ்ல இருக்கிறவங்க இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்றதுக்கு தயக்கம் ஏற்படும். ஸோ இது வந்து எப்படி வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி மாறப்போகுது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து டாடா சன்ஸ் வந்து டாடா பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. டாடா ஸ்கை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதில் ஏற்கனவே டாடா சன்ஸோட ஸ்டேக் வந்து ஒரு 70% பக்கமாக இருக்கு. இப்போ பேட்டரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு 10% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க ஏர்லியராக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதை வந்து வாங்குறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் அப்ரூவல் கேட்டிருக்கிறாங்க. எப்படியும் அப்ரூவல் கிடைச்சிடும். இப்போ டாடா ஸ்கைல, அதாவது டாடா பிளேல 70% இருக்கு இல்லையா? இது வந்து அப்ரூவ் ஆகி எல்லாமே கரெக்டாக போச்சு அப்படின்னா 80% ஆஃப் ஸ்டேக் வந்து டாடா சன்ஸ்கிட்ட இருக்குங்க டாடா பிளேல. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல அவங்க வந்து ஐபிஓ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாடா ஸ்கையே இல்லை டாடா பிளேய, டாடா சன்ஸ் வந்து ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் ஹோல்டரா இருப்பாங்க. இப்பயே 80% வந்துடும். இந்த அக்விசேஷன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 80% வந்துடும். அதுல மேஜர் போர்ஷன், அதாவது ஃபியூச்சர்ல இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், தென் D2H இதெல்லாம் வந்து எமர்ஜ் ஆகி மேலே வரும். அதுல வந்து அவங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து
அவங்கள்ட்ட இருக்கும். அடுத்து டாடா குழுமத்துக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்திங்க. $30 பில்லியன் மைல்ஸ்டோன கிராஸ் பண்றது முதல் இந்திய நிறுவனம் வந்து டாடா குழுமம் தான் அப்படின்ற ஒரு பேர் அதுக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ நம்மளும் வந்து டாட்டாவோட ஷேர்ஸ நெறைய ப்ரிஃபர் பண்ணுவோம். நம்மளுக்கும் வந்து இது நல்ல செய்தி தான். அடுத்து டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட்ஸ் வந்து நேத்து வந்திருந்ததுங்க. ரெவென்யூ வந்து 15.8% அப் இயர் ஆன் இயர். நெட் ப்ராஃபிட் வந்து 2.4% தான் அப் இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர் சீக்வென்ஷியலி ரெவென்யூ பார்த்தோம்னா 4.3% அப், நெட் ப்ராஃபிட் 12.6% அப். மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அளவுக்கு இவங்களோட ரிசல்ட்ஸ்ல இன்னைக்கு 6% வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ கன்சிடர் பண்றவங்கலாம் ஜாலியா அதை கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இந்தியா சிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸும் வந்திருந்தது. லாஸ் வந்து வைடன் ஆயிருக்குது. ரெவென்யூ வந்து ஒரு 17% வந்து குறைஞ்சிருக்குதுங்க. ஸோ ஃபியூச்சர்ல அந்த கம்பெனியை முழுசாவே அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. அதை எப்படியும் டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க. பட் இட் வுட் டேக் சம் இயர்ஸ். அடுத்து விப்ரோவை பொறுத்த வரைக்கும் புதுசா அவங்க வந்து தெலுங்கானால ஒரு ஐடி சென்டர் போடுறாங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரெடி பண்றாங்க. இது வந்து ஒரு 5,000 ஜாப்ஸ் டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணி தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தெலுங்கானால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குவியுதுங்க. போன வாரம் கூட பார்த்தோம், இன்ஃபோசிஸ் ஹைதராபாத்ல அவங்க ஒரு புதுசா ஒரு ஐடி சென்டர் வந்து போட போறதா ஒரு நியூஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து தெலுங்கானாவுக்கு நல்ல நியூஸ், விப்ரோவுக்கு நல்ல நியூஸ், விப்ரோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நல்ல நியூஸ். அதே மாதிரி தெலுங்கானால அமேசான் வெப் சர்வீசஸும் ஒரு 60,000 கோடி எதற்கு அப்படின்னா அந்த டேட்டா சென்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹைதராபாத்ல போடுறதுக்கு அதுக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து போடுறாங்க. இதே மாதிரி 2030 வரைக்கும் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றதுக்காக அமேசான் வெப் சர்வீசஸ் வந்து ஒரு 36,000 கோடி 2030 வரைக்கும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து தெலுங்கானால விப்ரோ, இன்ஃபோசிஸ், அமேசான் வெப் சர்வீசஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அடுத்து ஹுண்டாய் மோட்டார் கம்பெனியே சொல்றாங்க 2025 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். டிமாண்ட் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவு இருக்காது. ரெவன்யூ growth வந்து 4 to 5% தான் இருக்கும். 2024ல இருந்த மாதிரி 7 to 8% வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா மேக்ரோ அன்சர்டனிட்டிஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் பார்ப்போங்க. ஹீரோ மோட்டோ கார்ப் எப்போ கன்சிடர் பண்றது, ஐடிசி எப்போ கன்சிடர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கன்சிடரேஷன் லெவல் வந்தோடனே மினிஸ்குவல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து உங்களோட ரிஸ்க் அப்படைட், நீங்க வந்து 15 வரைக்கும் பி வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ணலாம். இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்து டிசம்பர் குவார்டர்ல கொஞ்சம் போரா தான் இருக்கும். இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூபிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 3,200 வரைக்கும் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இது எல்லாமே உங்களோட சௌரியம் தான். நீங்க வந்து இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணாலும் நல்லதுதான். அதிகமா போனாதான் நம்மளுக்கு பிரச்சனை. அடுத்து ஹெச்ஜிஎஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. ஹெச்ஜிஎஸ் இந்த போன குவார்டர் ரிசல்ட் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸா இருந்தது. இந்த குவார்டர் ரிசல்ட்ஸை வந்து பார்ப்போம். பிஇ வந்து நல்லா தான் இருக்கு. பிரைஸ் டு புக்கும் நல்லா தான் இருக்கு. தென் ஹிந்துஜா குரூப், ஸோ எல்லாமே நல்லா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்துஜாவை பொறுத்த வரைக்கும் போன மாசம் அவங்களோட 5 சப்சிடரி கம்பெனிஸ் எல்லாமே மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் என்டிட்டியா அவங்க மாத்திட்டாங்க. என்னென்ன அப்படின்னா ஹெச்ஜிஎஸ், ஹெச்ஜிஎஸ் டிஜிட்டல், ஹெச்ஜிஎஸ் யூஎஸ்ஏ எல்எல்சி, தென் ஹெச்ஜிஎஸ் கனடா ஹோல்டிங்ஸ், டெக் லிங்க் இன்டர்நேஷனல், இந்த 5ஐயும் வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஒரு எஃபெக்டிவ் ஆர்கனைசேஷன் ரீஸ்ட்ரக்சருக்காக இந்த மெர்ஜிங் வந்து நடந்திருக்குங்க. இது எல்லாமே நல்ல செய்தி தான். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல உங்களுக்கு நல்லா இருக்கும். அது அடுத்து ஃபெடரல் பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலாமா, அது கொஞ்சம் இறங்கியிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பிஇ வந்து நல்லா இருக்கு, 12 தான் இருக்கு. பிரைஸ் டு புக்கும் 1.5 கீழே வந்துருச்சு. நான் வாங்கின பிரைஸ் 125, அதனால நான் இன்னும் அதை பத்தி பேசல. பட் மார்கன் ஹவுசல் அவர்கள் சொன்ன மாதிரி பிரைஸ் டு புக் 1.5 கீழே தான் இருக்கு. நல்ல வேல்யூஷன்ல இருக்கு. பேங்க்கும் நல்லா இருக்கு. கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம், இருக்கிறவங்க பத்திரமா வச்சுக்கலாம். அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அக்டோபர்ல இருந்து ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ்க்கு லோன் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. மொத்த மணப்புரமோட புக்ல அவங்களுக்கு 25% மைக்ரோ ஃபினான்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இது வந்து ப்ராஃபிட்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அஃபெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு நான் வாங்கின பிரைஸ் வந்து 80, 85ங்க. அப்படியே குறைஞ்சாலும் ஒரு 10% இல்ல 20% இல்ல மேக்ஸிமம் 25% வரைக்கும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. உங்களுக்கு எப்படி வசதி அப்படின்றத பார்த்துட்டு நீங்க டிசிஷன் எடுத்துக்கலாம். இதை தொடர்ந்து உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.